கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த 2024 ஆண்டின் ஆரம்பத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் கடந்த ஆண்டு நடுகிலும் நம்முடைய வாழ்நாள் நடுகிலும் வழிநடத்தி வந்து இன்னொரு புதிய ஆண்டை கிருபையாய் தந்திருக்கிறார். இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று நம்மை விட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கே நாம் நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களோடு ஒரு முக்கியமான பாடத்தை படித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு நான் காத்திருக்கிறேன். நியூ இயர் சேலஞ்சஸ், புத்தாண்டு சவால்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். நாம் பொதுவாக வாடகை வீடுகளில் வாழ்ந்து வந்திருப்பது வழக்கம். நான் எத்தனையோ வீடுகளில் குடியிருந்திருக்கிறேன் வாடகைக்கு. இப்போ இருக்கிற வீடும் வாடகை வீடு தான். இந்த வாடகை வீட்டிலே குடியிருக்கிறவர்களுக்கு திடீரென்று வீட்டை காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில வீடுகளில் பல வருஷங்கள் குடியிருப்போம். சில வீடுகளில் சில வருஷங்கள், சில வீடுகளில் சில மாதங்கள் திடீரென்று காலி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி வீட்டை நாம் காலி பண்ணும்போது சில பொருட்களை வை பத்திரமாய் அப்படின்னு சொல்லுவோம். சில பொருட்களை அப்படியே வைத்து விட வேண்டும். சில பொருட்களை சச்சா இதெல்லாம் வேண்டாம் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். சில பொருட்களை பார்த்த உடனே நமக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும். ஆகவே ஒரு வீடு காலி பண்ணும் பொழுது இந்த 3 காரியங்களும் நடக்கும். அதே போல தான் பழைய வருஷம் முடிந்து புதிய வருஷத்தில் நாம் நுழையும் பொழுது, புத்தாண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் பொழுது இந்த 3 காரியங்களை நாம் சற்று படித்தாக வேண்டும். ஆக இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த புதிய ஆண்டில் நுழைவதற்கு முன்பதாக நமக்கு வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டுக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 2024 இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கிற நாங்கள் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களோடு பேசும். எங்கள் உள்ளங்களில் கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும். எங்கள் வாழ்வை உமக்கு பிரியமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி. இவைகளில் நாம் கவனம் செலுத்த இருக்கிறோம். நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் 3 பாடங்கள். முதல் பாடம், பழைய வருடத்தை நாம் காலி செய்து முடித்துவிட்டு புதிய வருடத்திற்குள்ளே புதிய வீட்டிற்குள்ளே நுழைவது போல் நாம் நுழைகின்றோம். ஸோ சம் திங்ஸ் மஸ்ட் பி ரீடெயின்ட். சில பொருட்களை அல்லது சில காரியங்களை நாம் பத்திரமாக விட்டு வைக்க வேண்டும், பின் வைத்து கொள்ள வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் மேலானவைகளை நாட வேண்டும். மேலானவைகள் என்னென்ன? மேலானவைகள் என்றால் பரலோகத்திற்கு அடுத்தவைகள். பாருங்கள், 3:1 அப்படித்தான் சொல்லுகிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி என்னெல்லாம் நாம் மேலானவைகள் என்று கருதுகிறோம்? மேலானவைகள் எவை என்று பார்த்தால், கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முழுக்க அப்படியே வரிசையாக சென்று 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தால், முதலாவது முக்கியமான காரியம் கொலோசையர் 3:16 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம், the word of Christ, a deeper knowledge of the word. ஆண்டோட வசனத்தை குறித்த ஆழ்ந்த அறிவு நமக்கு தேவை. இது வரைக்கும் ஆண்டோட சத்தியங்களில் படிச்சுட்டு வளர்ந்துட்டே வந்திருக்கிறோம்.
நாம் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் வசனத்திலே நாம் வளர வேண்டும். A clean and holy life, பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கை. கொலோசியர் 3:9-10 வசனங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. கொலோசியர் 3:9-10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷனை களைஞ்சு போட்டுட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு நம்ம என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தத்துக்கு நேராக பயணம் செய்வது, பரிசுத்தத்தில் வளருவது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கியமான இலக்கு. நம்ம அதை விட்டுவிடவே கூடாது. அதுபோல தெய்வபக்திக்கு அடுத்த குணலட்சணங்கள். கொலோசியர் 3:12 வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் நம்மிடத்தில் அந்த தெய்வபக்திக்கு அடுத்த குணலட்சணங்கள் வெளியே தெரிய வேண்டும். என்னென்ன பாருங்க. 12 தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய் இருக்கிற நாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நாம் உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இருக்கிறது என்றால் அதை பத்திரமா காத்து கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருத்தர் மன்னிக்கணும். 14 வசனத்தில் அன்பை தரித்து கொள்ளுங்கள். அன்பை நாம் உடையாக தரித்து கொள்ள வேண்டும். 15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் இருக்கட்டும். ஒரே சரீரமாக ஐக்கியமாக நாம் இருக்க வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய பரலோக நற்குணங்கள். இதெல்லாம் விட்டு வைக்கணும். இதெல்லாம் முக்கியமான பொருட்கள். ஒரு வீட்டை காலி பண்ணும் பொழுது, ஐயோ இந்த சர்டிஃபிகேட் இருக்கட்டும், இந்த பாத்திரம் இருக்கட்டும், இந்த ட்ரெஸ் இருக்கட்டும், இதெல்லாம் போட்ட வேண்டாம், பத்திரம். பிரியமானவர்களே, அதே போல இந்த தெய்வீக நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பத்திரமாக காத்து கொள்ள வேண்டும். 3 அதிகாரத்தில் 18-21 வசனம் வரையும் படித்தால் 18-21 ஹோலினஸ் இன் டொமஸ்டிக் லைஃப், குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தம். பாருங்க எப்படி இருக்கணும். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிமார்கள் கணவன்மார்கள் கீழ்ப்படியணும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். 19 வசனம் மனைவி மேல் கசப்பாக இருக்கிற கணவரா நீங்கள் அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு இன்னும் பெருகணும். அந்த அன்பை விட்டு வைக்கணும், விட்டுறக்கூடாது. 20 வசனம் பிள்ளைகளுக்குள்ள ஆலோசனை. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. மனைவிமார்கள் கீழ்ப்படியணும், கணவன்மார்கள் அன்பு கூறணும், பிள்ளைகள் என்ன செய்யணும்? பிள்ளைகளும் கீழ்ப்படிய வேண்டும் பெற்றோருக்கு. 21 பிதாக்களே, அப்பாமார்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். பிள்ளைகளை கோபமூட்டி கோபத்தோடு அடித்து அப்படிலாம் செய்ய வேண்டாம். அப்போ குடும்ப வாழ்க்கையில் பரிசுத்தம் நாம் காத்து கொள்ள வேண்டிய, பின் தக்க வைத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். கொலோசியர் 3:22 4 அதிகாரம் 1 வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால், ஹோலினஸ் இன் சோஷியல் லைஃப், நம்முடைய சமூக வாழ்க்கையில், உலக பிரகாரமான வாழ்க்கையில், வேலை செய்கிற இடங்களில் நம்ம எப்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் வாசிக்கிறோம். வேலைக்காரரே 22 வசனம், சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு சும்மா கண் துடைப்புக்காக வேலை செய்வது, அப்படி ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். சமீபத்தில் ஒரு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்க போயிருந்தேன். ரயில்வே கவுண்டர், ரயில்வேனாலே சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அதில் ஒரு அம்மா டிக்கெட் கொடுத்துட்ருக்குறாங்க. நான் அந்த ஃபார்மில் எஸ்டிஎஸ் ஸ்கூல் அட்ரஸ், எஸ்டிஎஸ் ஸ்கூல்னு எழுதியிருந்தேன்.
உடனே அந்த அம்மா, அவங்க அட்வென்டிஸ்ட் கிடையாது. சார் நீங்கள் எஸ்டிஏவா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. அங்கே இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க. இன்னார் இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எங்கள் இதில் வேலை செஞ்சார். he was a very sincere man. ரொம்ப வேலையில் மிகவும் நேர்மையானவர் அப்படின்னு நம்முடைய சபை சேர்ந்த ஒருவரை பற்றி இன்னொரு அம்மா சொன்னாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷம். நாம் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? பார்வைக்காக, மனுஷர்களுக்காக வேலை செய்கிறோமா? நாம் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறோமா? இது வரைக்கும் உண்மையாக இருந்தோம் அப்படின்னா அந்த உண்மையை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, மட்டுமல்ல, நீங்கள் அப்படியே தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள். நீங்கள் படிச்சிங்கன்னா 23ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்கென்று செய்யாமல், நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் மனுஷர்களுக்காக அல்ல, கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. செய்கிற வேலை இல்லை. நம்ம எந்த துறையில், எந்த தொழிலில் இருந்தாலும் அநியாயம், ஏமாத்து வேலை, கள்ளத்தனம் பண்ணவே கூடாது. ஒருவேளை இது வரைக்கும் அப்படி பண்ணியிருந்தோமா, அதை அப்படியே பத்திரமா வைக்கக்கூடாது. அதை தூக்கி எறிஞ்சிடும். நம்ம 2வது குறிப்பு வரும்பொழுது படிப்போம். 4:1 எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவியுமானதை செய்யுங்கள். எஜமான்கள் என்ன செய்யணும் அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சோஷியல் லைஃப், சமுதாய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4:2 அடுத்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் பவுல். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஜெப வாழ்க்கையில் ஊக்கமாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடந்த வருஷத்தில் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த வருஷம் இன்னும் அது அதிகமாக வேண்டும் அல்லவா? ஜெப வாழ்க்கை, அதுக்கு ஒரு திட்டம் போடுங்க. தீவிரமாக ஜெபிக்க வேண்டும். கொலோசியர் 4:3-6 வரைக்கும் அடுத்து பவுல் சொல்லுகிறார், அவர் ஃப்ரூட்ஃபுல் விட்னஸ், கனி கொடுக்கிற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. பாருங்க என்ன சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய ரகசியத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போ சத்தியத்தை சொல்லணும். அதான் நம்முடைய வாழ்க்கை. ஊழியத்தை செஞ்சிருக்கிறோமா? செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பத்திரப்படுத்தி பின்வைத்து தக்க வைத்து கொள்ள வேண்டும். சம் திங்ஸ் மஸ்ட் பி ரீடெயின்ட். போன வருஷத்தில் இந்த காரியங்கள் இருந்துச்சா? இந்த வருஷம் இன்னும் அதிகமாக வேண்டும். அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். 1 யோவான் 2:6 அதைத்தான் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து வாசமாயிருக்கிற அந்த உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறாரே, அங்கே இருக்கிற மேலான காரியங்களை நீங்கள் தேடுங்கள், நாடுங்கள். இந்த புது வருஷத்தில் அப்படி செய்ய வேண்டும். நான் படிக்கக்கூடிய 2வது பாடம், சம் திங்ஸ் மஸ்ட் பி ரிலீஸ்ட். ஒரு வீட்டை காலி பண்ணும் பொழுது ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய குப்பைகளை ஒதுக்குவோம். பாருங்களேன், ஒதுக்குவோம்ல? அதுபோல நாம் ஒதுக்க வேண்டிய குப்பைகள் இருக்கின்றன. இந்த புது வருஷத்துக்குள்ள நுழையும் பொழுது ஒதுக்க வேண்டிய குப்பைகள் என்னென்ன குப்பைகள்? கொலோசியர் 3:2 பாருங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமிக்குரிய காரியங்களாகிய குப்பைகள். இந்த பூமியில் உள்ளவைகளை தேடாதீங்க, நாடாதீங்க என்று பவுல் சொல்லுகிறார். என்னென்ன குப்பைகள் தெரியுமா? அந்த குப்பையை கிளறினா ரொம்ப நேரம் ஆகும். ஆகவே சுருக்கமாக அந்த குப்பைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? சுமார் 12 காரியங்களை சொல்லுகிறார். கொலோசியர் 3:5-10 வரைக்கும் 12 மாம்சத்தின் கிரியைகளை அவர் பட்டியல் போடுகிறார். என்னென்னு பார்க்கலாமா? 3:5 பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, அசுத்தமான காரியங்கள். ஒருவேளை இப்படிலாம் நாங்கள் செய்கிறதில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் மீடியாவில் என்ன பார்க்குறோம்? என்னென்ன காது கொடுத்து காதில் மாட்டி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? சிந்திக்கணும்.
விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்று ஒரு பட்டியல் ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த மாதிரி நம்முடைய கண்களும் காதுகளும் இப்படி அசுத்தமான காரியங்களில் கைகளும் கால்களும் தேடி ஓடுகின்றனவா? இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வரும். தொடர்ந்து பாருங்க 8ஆம் வசனத்தில், இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகி இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருங்க வெளியில். இந்த குப்பைகள் வேண்டாம். இதே குப்பைகளை அடுத்த வீட்டுக்கு கொண்டு போவோமா? தேவையில்லாத குப்பைகளை. அதே மாதிரி இந்த பூமிக்கு அடுத்த குப்பைகளை 2024 கொண்டு வரலாமா? சிந்திப்போம். அன்பானவர்களே, 9:10 9ஆம் வசனம் பாருங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் என்ற குப்பை, சரளமாக வரக்கூடிய குப்பை அல்ல குறைய மாட்டேங்குது. இந்த பொய் குப்பை வந்துக்கிட்டே இருக்கு. குப்பை வண்டி, நம்ம கூடவே வரக்கூடிய குப்பை வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொய் சொல்றது. பெருமானதே பிள்ளைகளே, சம் திங்ஸ் மஸ்ட் பி ரிலீஸ்ட். சில காரியங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். ஆண்டவரே, என்கிட்ட இந்த குப்பைலாம் இருக்கா ஆண்டவரே, இந்த குப்பையெல்லாம் தூக்கி எறியணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த குப்பைகள் எல்லாம் தேவனோடு நாம் சஞ்சரிக்காதபடி நம்மை முடக்கிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை படுக்க வைத்து விடும். ஆக என்ன செய்யணும்? இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ற விஷயத்தில் நம்ம பட்டினி போடணும். starve fleshly appetites, you will become stars in the sight of God. இந்த பூமிக்கு அடுத்த இந்த காரியங்கள் மாம்ச கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்காமல் பட்டினி போட்டால் நம்ம ஆண்டோடைய பார்வையில் நட்சத்திரங்களாக பிரகாசிக்க முடியும். பிரியமானதே பிள்ளைகளே, ஆகவே வீட்டை காலி பண்ணுறோம், புது வீட்டுக்கு போகிறோம். பழைய வருஷம் முடிச்சுட்டு புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். குப்பைகளை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. குப்பைகள் எல்லாம் களைந்து எரிந்து விட வேண்டும். 3வது பாடம், கடைசி பாடம். Some things must be remembered. சில காரியங்களை அல்லது சில பொருட்களை பார்த்த உடனே நினைவு கூற வேண்டும். வீட்டை காலி பண்ணும் பொழுது, ஐயோ இந்த சர்டிஃபிகேட் இவ்வளோ நாளாக தேடினேனே, இங்கே இருக்க. சில ஃபோட்டோ பார்ப்போம், கல்யாண ஃபோட்டோவாக இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணேன், என் மனைவி அப்போது எவ்வளோ அழகாக இருந்தா. அப்படி சில நினைவுகள்லாம் வரும். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தப்போ, எவ்வளோ குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கிறாளே இந்த குழந்தை அப்படி நினைவு கூறுவோம் சில காரியங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, நினைவு கூர்ந்து அதை பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம். அதே போல கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய காரியங்கள் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். மரித்தீர்கள். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாவத்திற்கு மரித்தோம். ஞானஸ்நானம் பெற்ற பொழுது we died to sin and self and Satan. அப்படிதானே? உலகம், மாம்சம், பிசாஸ் இதெல்லாம் நம்முடைய எதிரிகள். நம்முடைய வாழ்க்கையில் பாவம், சுயம், சாத்தான் போன்ற எதிரிகள் உண்டு. இந்த மாதிரி கிரியைகளுக்கெல்லாம், பிசாசின் கிரியைகளுக்கும் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் சுயத்தின் பாவத்தின் கிரியைகளுக்கும் நாம் என்னைக்கு தண்ணிக்குள்ளே இறங்கினோமோ அன்னைக்கே செத்தோம், பாவத்திற்காக மரித்தோம். அதான் சொல்கிறார், நீங்கள் மரித்தீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் உண்மையிலே மரித்தோமா? இன்னைக்கு சபையில் அநேகரை பார்த்தா சந்தேகமாக இருக்குது. சபையில் சண்டைகள், சச்சரவுகள், தூஷணங்கள், போட்டி பொறாமைகள், பழிவாங்குதல் எல்லாம் இருக்கிறது. இட் சீம்ஸ் we are not still dead to sin. பாவத்துக்கு நாம் மரித்தோமானே தெரியல. அப்படிதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை இருக்கிறது. பாருங்க, இந்த குப்பையெல்லாம் அப்படியே கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்காக மரித்தவர்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுல் சொன்னார் அல்லவா கலாத்தியர் 2:20. நாம் இன்றைக்கு சொல்ல போகிறோம், நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்று நாம் அந்த மரித்த, பாவத்திற்காக மரித்ததை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல,
கிறிஸ்து நமக்கு புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 3:3. A new life is deposited in us. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் வந்த பொழுதே நமக்குள்ளாக, நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட நாளிலேயே நமக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புது ஜீவன், ஒரு புதிய வாழ்க்கை நமக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு தேவனுடைய குணத்திலே பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 1:4 வாசிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் என்ன? அந்த புது ஜீவன், புதிய வாழ்க்கை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை போல் மாற வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு இலக்கு, நமக்கு லட்சியம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டெத் டெபாசிட், அந்த புது ஜீவன் என்ற டெபாசிட். நாம் பாவத்துக்கு மரித்தவர்கள், நமக்கு அடுத்து புதிய ஜீவன், கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக வேண்டும் என்ற திட்டம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றிருக்கிற நாம், திவ்ய சுபாவத்தில் வளர வேண்டும் என்ற இலக்கை உடைய நாம், அடுத்து நாம் பார்க்க போகிற காரியம், we should have a dream. நமக்கு ஒரு கனவு இருக்க வேண்டும். கொலோசியர் 3:4 அந்த கனவை பாருங்கள். நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வரும்போது, நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அவருடைய மகிமையிலே நாமும் பங்கு பெறுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மார்ட்டின் லூத்தர் கிங் என்று ஒரு அருமையான காந்தியவாதி, அகிம்சையை பின்பற்றின ஒரு மனிதர் அமெரிக்காவில் இருந்தார். நிறைவேறி காரணமாக அவரை சுட்டு கொன்றார்கள். மார்ட்டின் லூத்தர் கிங் ஒரு பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர். அவர் இந்த கருப்பினம் வெள்ளை இனம் இடையே இருந்த பிரச்சனைகள் காலகட்டத்தில் எல்லாரும் சமம் என்று அந்த ஒற்றுமைக்காக போராடியவர் மார்ட்டின் லூத்தர் கிங். கடைசியில் அவரை சுட்டு கொன்றார்கள். காந்தியடிகள் சுட்டு கொல்லப்பட்டது போலவே காந்தியவாதியான மார்ட்டின் லூத்தர் கிங்கும் அமெரிக்காவிலே சுட்டு கொல்லப்பட்டார். அந்த மனிதன் நிறைய அழகாக சொற்பொழிவாற்றக்கூடியவர், நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல பிரசங்கியாளர் மார்ட்டின் லூத்தர் கிங். நீங்கள் கூகுளில் போய் ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு அடித்து பாருங்கள், அவர் பண்ண அந்த ஸ்பீச் வரும். ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பீச்சஸ். உலகத்தில் சொற்பொழிவாற்றின அநேகருடைய சொற்பொழிவுகளிலே மிகவும் சிறப்பான சொற்பொழிவு அது ஐ ஹாவ் அ ட்ரீம். அன்பானவர்களே, அதே போல கொலோசியர் 3:4 வாசிக்கும் பொழுது, ரைட் நவ் ஐ ஹாவ் அ ட்ரீம், இப்பொழுதும் எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஐ ட்ரீம் ஆஃப் அ டே when I will go home, பரலோகம் செல்வேன் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஐ ட்ரீம் ஆஃப் அ டே when I will see the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன் என்று எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. அந்த நாளை நான் காண்பேன். One day that dream will become a reality and I will be in his presence. அந்த கனவு ஒரு நாள் நனவாகும். அவருடைய சமூகத்தில் நான் இருப்பேன். That is what we need to remember as we fight the good fight of faith. நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராடும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அதுதான். சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நான் பாவத்திற்கு மரித்தவன், எனக்குள்ளாக புதிய ஜீவன், தெய்வீக சுபாவம் உண்டாக வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே அதை மறவாமல் நான் சீக்கிரத்தில் பரலோகம் சேர்வேன் இயேசு வரும் பொழுது. ஆகவே அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இதை மனதிலே கொண்டவர்களாக ஓட வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பழைய வருடத்தை காலி செய்து புதிய வருடத்திற்குள்ளே நுழைகிறோம். இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் நுழையும் பொழுது தேவையில்லாதவைகளை நாம் அகற்றிவிட்டு தேவையான காரியங்களை நினைவு கூர்ந்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ இந்த புத்தாண்டுக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Have a blessed new year. Amen.